இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல், வாழ்வியல், உளவியல் 3 கூறுகளையும் உள்ளடக்கிய இந்த காணொளி தொடரின் 14வது காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவதோ சிறப்பு குழந்தைகள், அதாவது உடல் மன குறைபாடோடு குழந்தைகள் பிறந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் இத்தகைய குழந்தை நமது குடும்பத்தில், அது நமது நண்பர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறது என யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை இது கடவுளின் வரமா அல்லது பிறருடைய சாபமா இல்லது நாம் செய்த பாவமா என சொல்லி பல்வேறு குழப்பத்தில் நீங்கள் ஆழ்ந்திருக்கிறீர்களா? நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கும் என நான் நம்புகிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1842ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த புனித குவென்னெல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியிலிருந்து இந்த உரையை நாம் தொடங்குவோம். புனித குவென்னெல்லா அன்பும் அக்கறையும் ஆதரவும் மிகுந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். குடும்பத்தின் பாசம் அவருக்கு நிறைய இருந்தது. ஒரு 12 வயது நடக்கும் பொழுது அவர் குருத்துவ மடத்தில் சேருகிறார், குருத்துவ பயிற்சி பெறுவதற்காக. 24 வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பங்கிலே மிகுந்த அர்ப்பணிப்போடு இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு பிடித்த குருவாக இருக்கிறார். சிறந்த மறையுரையாளராக இருக்கிறார். குழந்தைகளை சந்திக்கிறார், வீடுகளை சந்திக்கிறார், மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறார். ஆக என்னதான் ஈடுபாடாக அவர் பணி செய்தாலும் ஏதோ ஒன்று அவர் மனதிற்குள் குறைபட்டே இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவேதான் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த புனித தொன் போஸ்கோ செய்கிற பணி குவென்னெல்லாவை ஈர்க்கிறது. புனித தொன் போஸ்கோ சலேசியாரின் பெயரிலே சபையை தொடங்கி இளைஞர்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார், அந்த சமூக சூழல் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு முந்தைய காணொளி 12வது காணொளியில் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்ற தலைப்பிலே தொன் போஸ்கோ ஏன் அந்த பணியை தேர்ந்தெடுத்தார், அந்த சமூக சூழல் என்ன என்பதை விரிவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். லிங்கை முதல் கமெண்டில் வைக்கிறேன். அதே தொன் போஸ்கோ ஏன் சலேசியாருடைய பெயரிலே வைத்தார்? அந்த அளவுக்கு சலேசியாருடைய அர்ப்பணிப்பும் கனிவும் இரக்கமும் பணியில் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 11வது காணொளியில் குழந்தைகளுக்கு இது அவசியமா என்கிற தலைப்பிலே அந்த காணொளியை பேசியிருக்கிறேன். அதையும் முதல் கமெண்டிலே அந்த லிங்கை வைக்கிறேன், விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆக தொன் போஸ்கோவும் அவருடைய இளைஞர்களுக்காக செய்கிற பணியும் குவென்னெல்லாவை இருக்கிறதால் தொன் போஸ்கோவோடு சேர்ந்து கொள்கிறார், அவரோடு பணியாற்ற புறப்படுகிறார். 3 ஆண்டுகள் தொன் போஸ்கோவோடு சேர்ந்து பணியாற்றுகிறார் குவென்னெல்லா. இளைஞர்களை சந்திக்கிறார், குடியிருப்பு பகுதிகளுக்கு போகிறார், தொழிற்சாலைகளுக்கு போகிறார், வீடுகளுக்கு போகிறார். இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களோடு ஜெபிக்கிறார், அவர்களோடு விளையாடுகிறார், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். இங்கேதான் குவென்னெல்லாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருந்ததை நான் உணர்கிறேன். என்னவென்றால் குவென்னெல்லா என்ற ஒரு தனி மனிதர், அவருக்கு இருந்த அர்ப்பணிப்பு உணர்வும் இறைவனின் அருளும், அதோடு சேர்ந்து புனித தொன் போஸ்கோவிடம் இருந்த பணி சார்ந்த அந்த தேடலும் அர்ப்பணிப்பும். 3ஆவதாக தொன் போஸ்கோ சலேசியாருடைய பெயரில் தான் சபையை வைத்திருந்தார். எனவே சலேசியாருடைய ஆன்மீக தேடலும் அவருடைய கனிவும். ஆக அந்த 3ம் சேர்ந்து குவென்னெல்லாவை அடுத்த நிலைக்கு நகர்த்துகிறது. பணியை இன்னும் தீவிரப்படுத்த யோசிக்கிறார், இறைவனிடம் ஜெபிக்கிறார். குவென்னெல்லாவின் பணி யாருக்கெனில் உடல் வளர்ச்சியற்ற, மன வளர்ச்சி குன்றிய அந்த சிறுவர் சிறுமியர்களை தேடிச் செல்கிறார் குவென்னெல்லா. குவென்னெல்லா சொல்லுகிறார், they are good children, அவர் நல்ல குழந்தைகள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த குழந்தைகளை தேடி சென்று, அதாவது உடல் வளர்ச்சி குன்றிய, மன வளர்ச்சி குன்றிய அந்த மாற்றுத்திறனாளர் குழந்தைகளை வீடுகளை தேடி சென்று சந்திக்கிறார். பல வீடுகளில் அவர்களை சரியாக பார்த்து கொள்ளவில்லை அல்லது அவர்கள் பார்த்து கொள்ள தெரியவில்லை. சில குடும்பங்களில் இது கடவுளின் தண்டனையாக இருக்கலாம், நாம் செய்த பாவத்தின் விளைவாக இருக்கலாம் என்று சொல்லி கூனி குறுகி இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் வீட்டை விட்டு அந்த குழந்தைகளை வெளியே துரத்தி விட்டார்கள். இவர்களை அனைவரையும் குவென்னெல்லா தேடி சந்திக்கிறார், ஒருங்கிணைத்து அவர்களுக்காக பணி செய்ய முயற்சி செய்கிறார். அவர் இவர்களை தேடி சென்று பணி செய்ய முயற்சி செய்த பொழுது முதல் எதிர்ப்பு அந்த நகரத்தின் அரசியல் தலைவர்களிடமிருந்து வந்தது. ஏனென்றால் தலைவர்களை பொறுத்த அளவிலே, அந்த அதிகாரிகளை பொறுத்த அளவிலே மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் குன்றிய அந்த மாற்றுத்திறனாளிகள் எதற்கும் பயனில்லாதவர்கள். அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு ஒன்றுமாக போவதில்லை, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனை அதிகம் உள்ளவர்கள்.
இதை இன்னும் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹிட்லரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லர் யூதர்களை கொல்ல முடிவெடுத்த பொழுது, யூதர்களிலும் தன்னுடைய ஜெர்மானிய மக்களிலும் உடல் குறைபாடோடும் மனநல குறைபாடோடும் உள்ள குழந்தைகளையும் கொல்வதற்கு அவர் ஆணை பிறப்பித்தார். மருத்துவர்களிடம் சென்று தன்னை காட்டி தனக்கு உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது என்பதை அவர்கள் சான்றிதழை பெற வேண்டும். அப்பொழுதுதான் தப்பிக்க முடியும். எனவே உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குறைந்த அந்த மாற்றுத்திறனாளிகள் எதற்கும் பயனில்லாதவர்கள் என்று கருதப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்களை தேடிச் செல்கிறார் புனித குவெனெல்லா. குவெனெல்லா சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் கூட. எனவே தான் வைத்த மறையுரை, தான் எழுதிய கட்டுரைகள், தான் எழுதிய புத்தகங்கள் அனைத்திலும் அந்த மாற்றுத்திறனாளர்களை, உடல் மன வளர்ச்சி குன்றிய அந்த மாற்றுத்திறனாளர்களை மையப்படுத்தியே அவர் தொடர்ந்து பேசுகிறார். அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். நாம் அவர்களை அன்பு செய்வதற்கு அவர்களிடம் இருக்கிற அந்த வளர்ச்சி குறைபாடு தடையாக இருக்கக்கூடாது. நாம் அவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் அவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வதற்கு அவர்களிடம் இருக்கிற அந்த வளர்ச்சி குறைபாடு தடையாக இருக்கக்கூடாது. நாம் அவர்களை இன்னும் நெருங்கி சென்று அன்பு செய்கிற பொழுது இந்த சமுதாயம் மாறும், இந்த சமுதாயமும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். இதே சிந்தனையோடு தொடர்ந்து பணியாற்றுகிற குவெனெல்லா அங்கே சில இளம் பெண்களை பார்க்கிறார். அந்த இளம் பெண்களுக்கும் இதே போன்ற குழந்தைகளுக்கு பணி செய்ய வேண்டும் என சொல்ல ஆர்வம் இருக்கிறது. எனவே அந்த இளம் பெண்களை சென்று சந்திக்கிறார், பேசுகிறார். அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களிடம் இருக்கிற இறை அழைத்தலையும் புரிந்து கொண்டு அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு துறவற சபையை தொடங்குகிறார். பிறகு குருக்களுக்கான துறவற சபையும் பிறகு தொடங்குகிறார் குவெனெல்லா. இவருடைய முக்கிய பணியே மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் குன்றிய அந்த மாற்றுத்திறனாளர்களுக்கு பணியாற்றுவது. அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லையே நண்பர்களே, அவ்வளவு கஷ்டமானது. நான் ஒரு அருள் தந்தையோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஃபாதர், நாம் என்னதான் அவர்களுக்கு எப்படி கழிவறையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாலும், ஒரு பெரிய அறையில் தனித்தனி கட்டிலில் அவர்களை தூங்க வைத்தாலும், ஒரு 20 பேர் இருக்கிறார்கள் என்றால் நாம் தூங்க சென்று விட்டு காலையில் வந்து பார்த்தால் அந்த அறை முழுவதும் மலம் இருந்திருப்பார்கள், அல்லது அந்த அறை முழுவதும் சிறுநீர் கழித்திருப்பார்கள். காலையில் அவை அனைத்தையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நாம் என்னதான் அவர்களுக்கு ஒழுக்கத்தை இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி நாம் முயற்சித்தாலும் திடீரென்று ஜன்னலை உடைத்து விடுவார்கள், கதவை உடைத்து விடுவார்கள், அவர்களுக்குள் சண்டை போட்டு அடித்து உடைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். உண்மைதான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து அதை குளிப்பாட்டி கழிவுகளை போக்கி அந்த குழந்தையை பராமரிப்பது எவ்வளவு சிரமம். ஆனால் அந்த துறவற சபையானது நிறைய சிறுமியர்களை வர வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையானது செய்கின்ற மிக முக்கியமான சிறந்த பணிகளுள் ஒன்று மனநலம் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பராமரிப்பது. இந்த காணொளிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அருட் சகோதரி ஒரு முறை எனக்கு தொலைபேசியில் அழைத்து பேசினார். ஃபாதர், இது போன்ற மாற்றுத்திறனாள சிறப்பு குழந்தைகளுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரன், இவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது தீராத ஆசை. உண்மைதான். அவர்களுக்கு எச்சி வடியும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர்கள் தெரியாது. ஆனால் அவர்களை துடைத்து விட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் சிரிக்கிற அந்த ஒரு நொடியில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் இந்த பணி சார்ந்த நிறைவும் இருக்கிறது. அது எதனாலும் அதை தர முடியாது என்று சொன்னார். உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு ஒரு சில அருட் சகோதரிகளுக்கும் அருட் தந்தையர்களுக்கும் இருக்கிறது மனநல உடல் வளர்ச்சி குன்றிய அவர்களை பாதுகாப்பதற்கு. உண்மையில் இது மிக சவாலான பணி. கடவுள் ஒரு சிலரை குறிப்பாக இத்தகைய பணிக்கு தேர்ந்தெடுத்து அழைக்கிறார். அவர்கள் வழியாகவே இறைவனின் அன்பையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இருக்கிற நாட்டிலே சிறப்பு குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வருவார்கள், கடைகளுக்கு வருவார்கள், கல்யாண வீடுகளுக்கு வருவார்கள். அவர்கள் வந்து அத்தகைய குழந்தைகளோடு அமர்ந்து இருக்கிற பொழுது அந்த குழந்தைகள் இயல்பாக அவர்களுடைய இயல்பிலே செய்வார்கள், அவர்களுடைய இயல்பிலே விளையாடுவார்கள், அது அவர்களுடைய இயல்பிலே குரல் எழுப்புவார்கள். மற்றவர்களுக்கு அது சில தொந்தரவாக கூட இருக்கலாம். ஆனால் அருகில் இருக்கிற யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். திரும்பி பார்த்தால் நிச்சயமாக அந்த தாய்க்கு வலிக்கும். ஐயோ, நமது பிள்ளை அவர்களை தொந்தரவு செய்கிறதோ என்று ஒரு கவலை வரும். அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்ப மாட்டார்கள். எனவே திரும்பி பார்க்க மாட்டார்கள். அந்த தாயிடம் சென்று பையனுக்கு என்னாச்சு, ஏதாச்சு, எங்கே பார்க்குறீங்க, எப்பையிலேருந்து இருக்குது, இந்த ஒரு குழந்தை தானா, வேற குழந்தை இருக்குதா உங்களுக்கு என்று சொல்லி கேள்விகளால் தொலைக்க மாட்டார்கள். அவர்கள் அவர் பாட்டு அருகிலே அமர்ந்து இருப்பார்கள். ஒருவேளை பேச வேண்டும் என்றால் அவர்கள் பேசுகிற பொழுது கூட குழந்தையின் பேர் என்ன என்று கேட்பார்களே ஒழிய
அந்த குழந்தையை செல்லமாக தடவி கொடுப்பார்களே ஒழிய அதை தாண்டி அதில் கேள்வி இருக்காது. அந்த ஒரு சுதந்திரம் அந்த தாய்க்கும் இருக்கும். நம்ம பிள்ளைகளை வெளியில் அழைத்து சென்றால் யாரும் குற்ற உணர்ச்சியோடு பார்த்து நம்மையும் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் தைரியம் அந்த தாய்க்கு இருக்கும். அத்தகைய ஒரு தைரியத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் அவர்களையும் ஒருவராக நாம் ஏற்று பயணிக்க வேண்டும். இது போன்ற மாற்றுத்திறனாளர்கள் மீது நமக்கும் கூட அக்கறையும் பாசமும் இருக்கிறது. ஆனால் என்ன, நாம் அவர்களை தனி பிறவி போல பார்த்து விடுவோம். சார், உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், அக்குழந்தைகள் திடீரென்று சண்டை போட்டாலோ, திடீரென்று சொல்வதை கேட்காமல் அங்கே இங்கே ஓடி திரிந்தாலோ, இப்பவே இப்படி இருக்கு, இதுக்கு கை கால் மட்டும் நல்லா இருந்துச்சு, இதை பிடிக்கவா முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலரும் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நிறைவாக உள்ளவர்கள் என்று ஒரு சிலரை சொல்கிறோமே, அவர்களுக்கு வருகிற அனைத்து உணர்வுகளும் குறைபாடோடு இருக்கிறவர்களுக்கும் வரும். கோபம் வரும், அவர்களுக்கு நகைச்சுவை வரும், அவர்களும் நண்பர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், குழுவாக சேர்ந்து கொண்டு மற்றவர்களை புறக்கணிப்பார்கள், மற்றவர்களை கை நீட்டி அடிப்பார்கள், கோபம் வந்தால் பேசாமல் இருப்பார்கள். அவர்களுக்கும் உடல் சார்ந்த அனைத்து உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவர்களுக்கும் உண்டு. ஆக அவர்கள் வளர்ச்சியில் வேண்டுமானால் குறைவானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு சக மனிதனுக்குரிய அனைத்தும் அவர்களுக்கு உண்டு. எனவேதான் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி ஏடு சொல்லுகிறது, கடவுள் ஒவ்வொருவரையும் தம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறார். அந்த சாயலை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுளை அன்பு செய்வதும் சக மனிதரை அன்பு செய்வதும் ஒன்று, இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறது மறைக்கல்வி ஏடு. நான் மனிதர்களை அன்பு செய்கிறேன், எனவே நான் கடவுளை அன்பு செய்ய தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அல்லது நான் கடவுளை அன்பு செய்கிறேன், மனிதர்களை அன்பு செய்ய தேவையில்லை என்று சொல்ல முடியாது. இரண்டுமே இன்செப்பரபிள், இரண்டும் ஒன்று. நாம் இருவரையும் அன்பு செய்ய வேண்டும், இரண்டையும் பிரித்து பார்க்க கூடாது என்கிறது மறைக்கல்வி ஏடு. இன்னும் குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே நாம் சமூக நீதி பற்றி பேசுகிறோம். மறைக்கல்வி ஏடும் சமூக நீதி பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு மனிதனின் மனித மாண்பை நாம் மதிக்க வேண்டும், அதன் வழியாக சமூக நீதியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கிறது. இன்னும் அதை எடுத்து சொல்லுகிறது, மனித தன்மையை எப்படி மதிப்பது, அந்த டிக்னிட்டியை எப்படி மதிப்பது என்றால், உன் அருகில் இருப்பவனை அவன் உன்னுடைய அடுத்த உருவம், அதர் செல்ஃப் என்று அவனை நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நேசிப்பது போலவே நீ அவனையும் நேசிக்க முடியும் என்று சொல்லுகிறது. இன்னும் ஆழமாக மறைக்கேள்வி எடுத்து சொல்லுகிறது, நீ பிறரை அன்பு செய்கிறாயா? யாருக்கு உன்னுடைய அன்பு அவசரமாக தேவைப்படுகிறது என்றால், யார் ஒருவர் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது வாய்ப்புகள் குறைவானவர்களாக அல்லது அடுத்தவர்களின் தேவை அதிகமாக இருப்பவர்களாக எந்த குழந்தைகள் எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய அன்பு அவசரமாக தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி ஏடு. திருத்தந்தையும் புனிதருமான 6ஆம் பவுல் அவர் எழுதிய இவாஞ்சலியும் வீத்தே, அதாவது வாழ்வின் மகிழ்ச்சி என்ற ஏட்டில் அவர் சொல்லுகிறார், குறைபாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அரவணைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் தொடக்க நூலிலே, காயின் ஆபேல் இருக்கிறார்கள். காயின் ஆபேலை கொன்று விடுகிறார். அப்பொழுது கடவுள் காயினிடம் கேட்கிறார், எங்கே உன் தம்பி? உன் தம்பியை காணவில்லை, எங்கே அவன் என்று கேட்கிறார். உடனே காயின் என்ன சொல்கிறார், ஏன்டா கேட்கிறீரு? நானே என் தம்பிக்கு நான் காவலாளியா? நான் என் தம்பிக்கு நான் பாதுகாவலரா? ஏன்டா கேட்கிறிய என்று அவன் கோபப்படுவான். அதை கோடிட்டு காட்டி திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்லுகிறார், காயினை போல நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் மறுக்க முடியாது. கடவுள் எங்கே உன் தம்பி என்று கேட்கிறார் என்றால், உன் தம்பியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார். எனவே நம் சமுதாயத்தில் குறைபாடுடைய குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்கிறார். எனவே கத்தோலிக்கர்களாகிய நமக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்லுணர்வு கொண்ட ஒவ்வொருவருக்கும் சக மனிதரை மதித்து அவருடைய டிக்னிட்டியை மனித தன்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு எல்லோரும் இருக்கிறது. அதைத்தான் துறவிகள் சிறப்பு குழந்தைகளுக்கு பணி செய்வதன் வழியாக மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி வருகிறார்கள். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் சிறப்பு குழந்தைகள் உருவாகிறார்கள்? உடல் வளர்ச்சி குறைவாக, மன வளர்ச்சி குறைவாக, எதற்கு இப்படி ஒரு குழந்தை என் குடும்பத்தில் பிறக்க வேண்டும்? எதற்கு இப்படி ஒரு குழந்தை எனக்கு வேண்டும்? அல்லது ஏன் இப்படி ஒரு குழந்தை நண்பருக்கு பிறக்க வேண்டும் என சொல்லி உங்களுக்கு கவலை இருக்கிறதா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டு குழம்புகிறீர்களா? அல்லது என்ன காரணமாக இருக்கலாம் என சொல்லி உங்களை பிறர் குழப்புகிறார்களா? நான் ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறேன் அன்புக்குரியவர்களே, இதுதான் காரணம் என்று எதுவும் இல்லை.
அறிவியல் கண்டுபிடிப்பின் வழியாக, அது மருத்துவம் சார்ந்ததாக இருக்கலாம், சைக்காலஜி உளவியல் சார்ந்ததாக இருக்கலாம், அறிவியல் கண்டுபிடிப்பு தொடர்ந்து கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது. ஏன் குழந்தைகள் உடல் வளர்ச்சி குறைபாடோடு மன வளர்ச்சி குறைபாடோடு பிறக்கிறார்கள் என்று. அதற்கு அவர்கள் சொல்வது பல்வேறு காரணங்கள் அதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒன்று, மரபணு சார்ந்த குறைபாடாக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை உருவாவதற்கு XY குரோமோசோம் இருக்கிறது, அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகமாகவோ குறைவாகவோ அங்கே வந்திருக்கலாம், அல்லது தாய் கருவுற்று இருக்கும் பொழுது அவள் டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், அல்லது தாய் கருவுற்று இருக்கும் பொழுது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது தாய் கருவுற்று இருக்கும் பொழுது ஆபத்து மிகுந்த ஒரு சுற்றுச்சூழலில் அவள் தங்கி இருந்திருக்கலாம், அதை கடந்து இருக்கலாம் என சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்கிறது. இன்னும் குறிப்பாக ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன, குழந்தைகள் குறைப்பிரசவத்தில் பிறக்கிற பொழுது, குழந்தைகள் எடை குறைவாக பிறக்கிற பொழுது, ஒரே பிரசவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகள் உடல் வளர்ச்சி குறைபாடோடு மன வளர்ச்சி குறைபாடோடு பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன என்றும் ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே இதுதான் காரணம் என்று எதுவும் இல்லை. ஒருவேளை பாவம் செய்து விட்டோமோ, கடவுள் தண்டித்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே யாரையும் தீர்ப்பிட நாம் இங்கே பிறக்கவில்லை. நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். ஆசீர்வாதமோ தீர்ப்போ அது கடவுள் கொடுக்கட்டும், நாம் யாரையும் தீர்ப்பிட வேண்டியதில்லை. எனவே எந்த காரணத்தால் அப்படி ஒரு குழந்தை உங்கள் குடும்பத்திலோ நண்பர்கள் குடும்பத்திலோ பிறந்து இருக்கிறது என்றால் அதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கின்றன. கடவுள் மருத்துவர்கள் வழியாக அந்த காரணங்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் அதை நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம். சரிங்க ஃபாதர், அது பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். சார், அதை எப்படி புரிந்து கொள்வது? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. அந்த குழந்தை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது தான், ஆனால் துயரத்தை தருகிறது. அந்த குழந்தை தடுமாறுகிற பொழுது எனக்கு அழுகை வருகிறது. அந்த குழந்தை ஒரு 10 வயது 15 வயது 20 வயது என்று வருகிற பொழுது அதை எப்படி நான் பராமரிக்கப் போகிறேன் என சொல்லி உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதா? எனக்கும் இந்த கேள்விகள் உண்டு நண்பர்களே. இந்த ஏன் என்ற கேள்வி வருகிற பொழுதெல்லாம் அதற்கான பதிலை தேடி அலைகிறவன் நான். முன்பு ஒரு முறை எப்படித்தான் திடீரென்று ஒரு இறப்பு வருகிறது, திடீரென்று ஒரு விபத்து நேருகிறது என்றால் ஏன் இப்பொழுது, ஏன் எனக்கு மட்டும், ஏன் எங்கள் குடும்பத்தில், ஏன் என் நண்பர் குடும்பத்தில் என சொல்லி நானும் யோசித்து இருக்கிறேன். அவ்வாறு நான் தேடிக்கொண்டு இருந்த பொழுதுதான் புனித ஃபவுஸ்தினா அவருடைய டைரியில் இருந்த ஒரு காட்சி குறிப்பு எனக்கு பதிலாக அமைந்தது. அதை பற்றி ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற தலைப்பில் ஒரு காணொலியை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். அதையும் முதல் கமெண்டிலே அந்த லிங்கை வைக்கிறேன், விரும்புகிறவர்கள் பார்க்கலாம். இரண்டாவது, ஏன் சிறப்பு குழந்தைகள் பிறக்கின்றன, ஏன் குழந்தைகள் குறைபாடோடு பிறக்கின்றன என்ற கேள்விக்கும் எனக்கு ஒரு இளம் தாயின் வழியாக கடவுள் ஒரு பதிலை கொடுத்தார். நான் பிலிப்பைன்ஸிலே இருக்கிறேன். கொரோனாவுக்கு முன்பு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி விட்டு நான் வெளியே வந்தேன். பங்கு மக்கள் ஒரு சிலரை சந்தித்து பேசினார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு இளம்பெண் என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். ஃபாதர், நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிற பொழுது ஃபீல்டு விசிட், அதாவது சில இடங்களை நிறுவனங்களை பார்க்க அனுப்புவது போல பள்ளிக்கூடங்களை பார்ப்பதற்கும் எங்களை அழைத்து சென்றார்கள். என் ஆசிரியரோடும் என் மாணவர்களோடும் சேர்ந்து பல்வேறு கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் நாங்கள் சென்றோம். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு இல்லத்துக்கு சென்றோம். வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளை வைத்து பராமரிக்கிற சிறப்பு இல்லம். அவர்களுக்கு அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவர்கள் எப்படி தங்களையே பராமரித்துக் கொள்வது என சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே ஃபீல்டு விசிட்டாக அந்த இடத்துக்கும் நாங்கள் சென்றோம். அங்கே சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தைகளோடு பேசி விளையாண்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்தோம், நிறைய கற்றுக்கொண்டோம். அவ்வாறு அங்கே பேசி முடித்துவிட்டு நான் கிளம்பும் பொழுது என்னை அறியாமலேயே நான் கடவுளிடம் சொன்னேன், கடவுளே, இதே போன்ற ஒரு வளர்ச்சி குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளியை நீர் எனக்கு குழந்தையாக கொடுத்தால் எதிர்காலத்தில் அந்த குழந்தையை நான் சிறப்பாக பராமரிப்பேன் என்று சொன்னேன். நான் ஏன் இப்படி சொன்னேனே எனக்கு தெரியலை ஃபாதர். ஸ்பான்டேனியஸ், அப்படியே அந்த குழந்தைகளோட பார்த்தோம், பணி செஞ்சோம், போனோம், வந்தோம், ஏதோ உள்ளுக்குள்ளே வந்த ஒரு உணர்வு. நானுக்குள்ளே ஸ்பான்டேனியஸாக அப்படியே தன்னால் ஒரு ஜபத்தை சொன்னேன். நான் இப்படி ஒரு குழந்தை நீங்கள் எனக்கு தந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையை நான் பராமரிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி. எனக்கு கல்யாணம் ஆச்சு ஃபாதர். எனக்கு குழந்தை பிறந்தது. எனது முதல் குழந்தை வளர்ச்சி குறைபாடோடு பிறந்த குழந்தை. எனக்கு முதலில் பார்த்தவுடன் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், நான் கடவுளிடம் என்ன கேட்டேன், ஒரு சிறப்பு குழந்தை, ஒரு வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தையை எனக்கு தாருங்கள், நான் பராமரிக்கிறேன் என்று தானே கேட்டேன். கடவுள் நான் கேட்டதைத்தானே கொடுத்தார். நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று அவர் சொன்னாரே.
நான் கேட்டேன், நான் கேட்டதை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது கூட அந்த குழந்தையை பராமரிப்பது நிறைய சிரமங்கள் இருக்கிறது. எங்கேயும் வெளியே செல்ல கொள்ள கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. நான் கேட்டேன், கடவுள் எனக்கு கொடுத்தார். ஒருவேளை கடவுள் அத்தகைய குழந்தையை படைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து இருக்கலாம். அதற்கான ஒரு தாயை அவர் தேடி இருக்கலாம். அதற்கான ஒரு பெற்றோரை அவர் தேடி இருக்கலாம். நான் கேட்டதால் அந்த குழந்தையை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சென்றார். அன்புக்குரியவர்களே, என்னால் மறக்கவே முடியாத அனுபவம் அது. எத்தகைய ஒரு பதிலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏன் சிறப்பு குழந்தைகள், குறைபாடோடு குழந்தைகள் பிறக்கின்றன என்ற கேள்விக்கு, என்னுடைய தேடலுக்கு அந்த இளந்தாயின் வழியாக கடவுள் எனக்கு கொடுத்த பதில். அதில் 2 பதிலை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு எது தேவை என கடவுள் நினைக்கிறாரோ அதை உங்களுக்கு கடவுள் தருவார் என்பதற்கான ஒரு ஆதாரம் அது. 2வது, சிறப்பு குழந்தைகளை பராமரிப்பதற்கு யாருக்கு நல்ல மனது இருக்கிறதோ, யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்து கடவுள் கொடுக்கிறார் என்பதை நான் அதில் உணர்ந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற பதில் உங்களுக்கு மன ஆறுதலை தருகிறதா என்று உண்மையில் எனக்கு தெரியாது. ஏனென்றால் அத்தகைய குழந்தைகளை பராமரிப்பதில் உள்ள சந்தோஷமும் கஷ்டமும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் கூட அந்த இளந்தாய் சொன்னதிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட பதில் அதுதான். கடவுள் அத்தகைய குழந்தைகளை படைக்க விரும்புகிறார். கேட்கிற பெற்றோருக்கு அந்த குழந்தையை கொடுத்து விடுகிறார். கேட்காத பொழுது அவரே சில பெற்றோரை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு அவர் அனுப்புகிறார். கடவுள் அத்தகைய குழந்தைகளோடு உடன் இருக்கிறார். கடவுள் அத்தகைய பெற்றோரோடு உடன் இருக்கிறார். அந்த குழந்தைகளின் சிரிப்பில் இறைவனை அந்த பெற்றோர் பார்த்து கொள்கிறார்கள். அந்த குழந்தையின் விளையாட்டில் பெற்றோர் குழந்தையை அனுபவிக்கிறார்கள். கஷ்டம்தான். ஆனால் கடவுள் அவர்களுக்கு மன நிறைவை தருவார் என நம்புகிறேன். மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஆசீர்வாதம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.